ரிஷபம் டிசம்பர் 5ஆம் தேதி ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ ஃபுல்லா பார்க்காம கமெண்ட் பண்ணாதீங்க. டைட்டிலையும் தம்ப்நெயிலையும் பார்த்துட்டு ஜட்ஜ் பண்ணாதீங்க. தம்ப்நெயில்ல நான் சொல்லியிருக்கிற இந்த கண்டென்ட் வீடியோக்குள்ள கண்டிப்பா இருக்கு. ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது ரிஷபம் ராசிக்கான டிசம்பர் மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எவ்ரி வீக் அஸ்ட்ராலஜி பத்தின நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை கூட தெரிஞ்சுக்கலாம். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ராசி பலன் அப்படிங்கிறது வெறும் 30% தாங்க. ராசி பலன் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், ராசி பலன் அப்படிங்கிறது வெறும் 30% தான். ரிமைனிங் 70% உங்களோட சொந்த ஜாதகத்துல தான் இருக்கு. உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே உங்களுடைய சொந்த ஜாதகத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அப்புறம் ஏங்க நீங்க ராசி பலன் சொல்றீங்க அப்படின்னா, உங்களுடைய இது பொதுவான பலன். உங்களை மாதிரி இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களை மாதிரி ரிஷபம் ராசிக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. நீங்களும் ரிஷப ராசிக்காரங்க தான், மத்தவங்களும் ரிஷப ராசிக்காரங்க தான். அவங்களுக்கு நான் சொல்ற இந்த கோச்சார பலன்கள் பொருந்தது இல்ல. ஏன்னா அவங்களுக்கு சொந்த ஜாதகத்துல யோக தசாபுத்திகள் போயிட்டு இருக்கும். அவயோக தசை யோக தசைன்னு இருக்குங்க. 1, 5, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய கௌரவ பாவகங்கள் இயங்கும் போது அந்த பர்சன் ரொம்ப சூப்பரா இருப்பாங்க. நான் சொல்ற இந்த கோச்சார பலன்கள் ராசி பலன் அவங்களுக்கு பொருந்தும். 6, 8ன்னு சொல்லக்கூடிய அவயோக பாவகங்கள் இயங்கும் போது ராசி பலன் அங்க எதுவுமே பொருந்தாது. பல வருஷமா ராசி பலன் பார்த்துட்டு இருக்கேன், எந்த ஒரு சேஞ்சும் எனக்கு நடக்கலையே, என்னென்னமோ இங்க சொல்றாங்க, அங்க எதுவும் எனக்கு நடக்க மாட்டேங்குதே இப்படிங்கிற மாதிரி நீங்க கேக்குறீங்கல்ல. இதுக்கெல்லாம் காரணம் உங்களுடைய சொந்த ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுத்தி தான். பல வருஷ கஷ்டம், தீரா கஷ்டம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்க செக் பண்ணும். எப்ப முடியுது, எப்ப நல்ல காலம் பிறக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய சொந்த ஜாதகத்துலதான் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ கன்சல்டேஷன் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஏஏ ஜென்ரேட்டட் கிடையாது. எல்லாமே பர்சனலா உங்களோட பர்த் சார்ட்டை நானே ரீட் பண்ணி ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன். என்னோட கிளைண்ட் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டிசம்பர் மாசம் ரிஷபம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். ரிஷபம் ராசிக்கு ரொம்பவே சூப்பரான மாசமாவே அமைஞ்சிருக்குங்க. உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் 8வது இடத்துல இருக்கிறது ஒரு சின்ன பலவீனம் தான். ஆனாலும் குருவுடைய பார்வையிலே இருக்கு. 15, 20 தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிரனும் டிரான்சிட் ஆகி அடுத்த ராசிக்கு போயிரும். குருவுடைய வீட்டுல திருப்பி குருவுடைய பார்வையிலே இருக்கும். ஸோ ராசிநாதன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால டிசம்பர் மாசம் ரொம்பவே சூப்பரான மாசமாவே இருக்குங்க. என்னதான் இருந்தாலும் எனக்கு அஷ்டம சனி 7ரை சனி நடக்கலாம். ஆனாலும் எதுக்கு மேடம் எனக்கு மட்டும் டல் அடிச்சுட்டே இருக்கு, ஒரு மாதிரி குழப்பமாவே இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அதுக்கு காரணம் என்னன்னா சனியுடைய 3வது பார்வை உங்களுடைய ராசி மேல படுறதுதான். சனி மீனம் ராசி மேல இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ரிஷபம் ராசியை பார்வையால தொடர்பு கொள்றதுனால கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கீங்க, அவ்வளவுதான். மற்றபடி பெரிய அளவுல கெடுபலன்கள்னு சொல்ற மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஓவராலா உங்களுக்கு நல்லாவே இருக்கு. ராசிநாதன் நல்லா ஸ்ட்ராங்கா குருவுடைய தொடர்புல இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 2வது இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு குரு இந்த டிசம்பர் 5ஆம் தேதி திருப்பி பயிற்சியாகி வருது. குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம், மனைவி சம்பந்தப்பட்ட விஷயம், இது எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த கருத்து வேறுபாடு, சண்டை மாதிரியான விஷயம் எல்லாமே விலகி சடனா உங்களுக்கு மாற்றம் தெரியும் இந்த டிசம்பர் மாசம். ஏன்னா குடும்பஸ்தானத்துல குரு இருக்கிறதும், குடும்பாதிபதியான புதன் குருவுடைய தொடர்புல இருக்கிறதும், ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7வது அதிபதி செவ்வாய். செவ்வாய் பாத்தீங்கன்னா குருவுடைய வீட்டுல குருவுடைய பார்வையில இருக்கு. சோ காதல் சம்பந்தப்பட்ட விஷயம், கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நல்லா இருக்கும். இவ்வளவு நாள் பேரண்ட்ஸ் லவ் மேரேஜ்க்கு பெர்மிஷன் தரல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸோட பெர்மிஷன் கண்டிப்பா கிடைக்கும் இந்த டிசம்பர் மாசம். சந்திரனும் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் இந்த மாசம். அது முக்கியமா இந்த மாசம் பாத்தீங்கன்னா கார்த்திகை பௌர்ணமி கூட வருது. கார்த்திகை பௌர்ணமி நாளை உங்களுடைய ராசிக்கு அது 3வது அதிபதி, சரியா? உங்களுடைய ராசிக்கு 3வது அதிபதியான சந்திரனும் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா பௌர்ணமி நாட்கள்ல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா சடனா ஒரு லைம்லைட் கிடைக்கிறது. சினிமா இண்டஸ்ட்ரியில எல்லாம் இருக்கிறவங்க, யூடியூப் பண்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சடன் ஒரு லைம்லைட் கிடைச்ச மாதிரியான விஷயம் எல்லாம் கூட நடக்கும். அதுக்கடுத்து உங்களுடைய ராசிக்கு 4வது அதிபதியான சூரியன் குருவுடைய வீட்டுல நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. 8வது இடத்துல மறைஞ்சா கூட குருவுடைய வீட்டுல இருக்கிறதுனால படிப்புக்காக வெளிநாடு போறது மாதிரியான விஷயம் எல்லாம் கூட நடக்கும். தூர இடத்துக்கு போறது, மறைமுகமான தனலாபம் இதெல்லாம் கூட நடக்கும்.
வீடு வாகனம் அதெல்லாம் கிடைக்குங்க. ஆனா வெளியே சொல்ல முடியாத மாதிரி கிடைக்கும். பெருமையா சொல்ல முடியாத மாதிரி. இதாவது மாமனார் கொடுக்குற gift. ஓகேவா? வரதட்சணை மூலியமா கிடைக்கிறது, வரதட்சணை மூலியமா வீடு கிடைக்கிறது, கார் கிடைக்கிறது மாதிரியான விஷயம்லாம் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா 8வது இடம், உங்களுடைய ராசிக்கு 8வது இடத்துல வீடு வாகனத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதியான சூரியன் ஸ்ட்ராங்கா குருவுடைய பார்வையில இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு 5வது அதிபதியான புதனும் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. கல்வி காரகனும் கூட குருவுடைய பார்வையில இருக்கு. எந்த ஒரு பாவ தொடர்பும் இல்லாம இருக்கு. ஸோ கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கூட நடக்கும். குழந்தைங்களால வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கிற மாதிரி, குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் உறவு நல்லா இருக்கும். 7வது அதிபதி செவ்வாய் நல்ல நிலைமையில இருக்குங்க. ஸோ புதுசா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகிறது, திருமண பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் பண்றது மாதிரியான விஷயம்லாம் நடக்கும். நிச்சயதார்த்தம் நடக்கிறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் கூட நடக்கும். அதுக்கடுத்து உங்களுடைய ராசிக்கு 8வது அதிபதியான குரு 2வது இடத்துல வந்திருக்கு. ஸோ தனம், வாக்கு, குடும்பஸ்தானம், எதிர்பாராத தன லாபம் கண்டிப்பா ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு புதையல், லாட்ரி, ஷேர் மார்க்கெட் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். ஆனா உங்களோட சொந்த ஜாதகத்துல செக் பண்ணிக்கணும். ஒரு வார்த்தையில முடிச்சிடவே முடியாது. ராசி பலன்ல சொல்ற இந்த ஒரு வார்த்தையை இங்க அப்படியே எடுத்துக்க கூடாது. உங்களோட சொந்த ஜாதகத்துல 8வது இடம், 12வது இடம் நல்ல சுபத்தன்மையோட இருக்கணும், நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் லாட்ரி, ஷேர் மார்க்கெட் எல்லாம் ஒத்து வரும். உங்க ஜாதகத்துல அந்த மாதிரியான அமைப்பு இருந்துச்சுன்னா நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் சில ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு கைகூடி வரும். உங்களுடைய ராசிக்கு 9வது அதிபதியான சனி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. 9, 10வது அதிபதி நல்ல குருவுடைய வீட்டுல இருக்கு. எந்த ஒரு பாவ தொடர்பும் இல்லாம இருக்கு. நல்ல நிலைமையிலே இருக்கு. நல்ல பணவரவுகள்லாம் இருக்குங்க. புதுசா தொழில் தொடங்குறது மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். 11வது இடத்துல சனி இருக்குது. ஒண்ணு மட்டும்தான் கெடு பலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒண்ணுதான் மைனஸ். மூத்த சகோதரனால சில தொந்தரவுகள் இருந்துட்டே இருக்கும். இல்ல சகோதர பிரிவு மாதிரியான விஷயங்கள்லாம் கூட இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் உங்களுடைய ராசிக்கு 19, 20 தேதிகள்ல வந்து நடக்கும். சோ சந்திராஷ்டமம்னா வேற ஒண்ணும் இல்ல, மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் ராசிக்கு 8ல மறையதான் சந்திராஷ்டமம். சோ 18, 19 அந்த தேதிகள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். முக்கிய முடிவுகளை தவிர்த்தணும். புது அறிமுகங்களை தவிர்த்தது. புதுசா இன்ட்ரோடியூஸ் ஆவாங்க இல்லையா? புதுசா இன்ட்ரோடியூஸ் ஆகக்கூடிய அந்த பர்சன் கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். சந்திராஷ்டமம் நாட்கள்ல புது அறிமுகங்களை தவிர்த்துறதே கூட நல்லதுதான். உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி, ஜென்ம சனி மாதிரியான விஷயங்கள் நடக்கலைங்கிறதுனால கோச்சார பலன்கள் உங்களுடைய சொந்த ஜாதகம் நல்ல நிலைமையில இருந்து உங்களுடைய சொந்த ஜாதகத்துல நல்ல தசா புத்தி போச்சுன்னா இந்த கோச்சார பலன்கள் எல்லாமே அப்படியே நடக்குங்க. ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு எல்லாமே அப்படியே பெர்ஃபெக்டா பொருந்தும். 6, 8 தசா புத்தி போறவங்களுக்கு கூட பெரிய அளவுல கெடு பலன்கள் எதுவும் நடக்காது. இந்த டிசம்பர், ஜனவரி மாசம் ஓரளவுக்கு ஃபேவரபிளாவே இருக்கு உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன். ஓவராலா டிசம்பர் மாசம் ரிஷபம் ராசிக்கு சூப்பரான ஒரு மாசமாவே அமைஞ்சிருக்கு. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா என்ன கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். ஓகே, உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. யூ கேன் செக் தம் அவுட்.